அடுத்து செய்கிறது லேவியராகமம் 19:18 வாசித்து பாருங்க. 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் அன்பு கூறுவாயாக. நல்ல கவனிங்க, இது என்ன ஆவி? பழிக்கு பழி வாங்கிறது. பதிலுக்கு பதில் என்ன செஞ்சிடணும்? செஞ்சிடணும். பழிக்கு பழி வாங்குகிற ஒரு ஆவி நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய காரியங்கள், இந்த கொலைகள்லாம் நிறைய நடக்கு பார்த்தீங்களா? அந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன பகைனா ஜென்ம பகை மாதிரி இருக்கும். இப்போ 2 சமுதாயங்களுக்கு இடையில் நடக்குது, அல்லது 2 குடும்பங்களுக்கு இடையில் நடக்குது அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பையன், இப்போ அவனுக்கு 23, 24 வயசு இருக்கும், அவ்வளோதான். 22, 23 வயசு தாண்டி இருக்குது. அவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டான். ஏன்னா அவன் எதுக்கு கொலை செய்தான் அப்படின்னு சொன்னால், அவன் சிறுவனாக இருக்கும்போது அவங்க மாமாவை ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டிருக்கான். அதை பார்த்துருக்கான். அதை பார்த்துட்டே இருந்துட்டு இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவன் சின்ன வயசில் அவனுக்கு உள்ளது. இந்த ஆள் தண்டனையும் வாங்கி ஆயுள் தண்டனை முடிஞ்சு என்ன பண்ணுறாரு, 16 வருஷம் என்ன முடிஞ்சாச்சு, 14 வருஷம் முடிஞ்சாச்சுன்னா ஆயுள் தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆயுள் தண்டனை முடிஞ்சவொடனே அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. வெளியில் அவன் எப்போ வெளியில் வந்தவொடனே போட்டு எத்தனை வருஷம் கழிச்சு அவன் அப்போ உணர்ந்து, குற்றத்தெல்லாம் உணர்ந்து, மன்னிச்சுலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டானோ அல்லது மனுஷனை கேட்டாரோ, எது செஞ்சுருப்பான், நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்துருப்பான். 14 வருஷம் உள்ளே இருக்கும்போது அவனுக்கு உணர்வு விடாமல் இருப்பான். இருந்து இனிமேலாவது குடும்பத்தில் போய் செட்டில் ஆகலான்னு வந்தால், வெளியில் வந்தோன்னு இங்கே போட்டான். யாருன்னு கேட்டால் சின்ன பையன். எதுக்குன்னா இந்த ஒரு, ஏன்னா அவன் சின்ன வயசில் இதை பார்த்துருக்குறான். பார்த்ததுனால இவன் என்னைக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அப்போ அவன் எத்தனை வருஷங்கள் கழிவு பழிக்கு பழி வாங்குறது. இந்த ஆவிகள் கட்டப்பட வேண்டும். பதிலுக்கு பதில் நம்ம செய்யணும் அப்படி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்க சொல்லப்பட கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் எல்லாம் என்ன செஞ்சிச்சு சொல்லிச்சார். புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லப்படலை. அதெல்லாம் மாற்றப்படணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 48 வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எதிர்த்து இருக்க வேண்டாம். ஒருவன் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் நீ மறுகண்ணத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியவனுக்கு உன் அங்கேயும் விட்டு விடு. நல்லா கவனிச்சுக்கிட்ட எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. ஒருத்தன் 1 மைல் தூரம் உன்னை கட்டாயப்படுத்த, நீ அவங்க கூட 2 மைல் தூரம் நட கொடு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை செய்வாங்க பகைப்பாயன்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் பழைய காரியங்கள். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படி, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்படியே மாத்துறார். பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி நீ செய்யாத, அதை மாற்று. அது அந்த காலம். இன்றைக்கு நான் அதை மாற்றுவதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அது பிரமாணத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம். பதிலுக்கு பதில் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நான் வந்துட்டேன். நான் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க வந்திருக்கேன்? இரக்கத்தை பாராட்ட வந்திருக்கிறேன், கிருபையை வைக்க வந்திருக்கேன், மன்னிப்பை கொடுக்க வந்திருக்கிறேன். அதனால நீங்கள் பதிலுக்கு பதில் இப்போவும் அதை என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சமூகத்தில் கூட அந்த வெஞ்சன்ஸ் இணைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த வைராக்கியம் இருக்கத்தான் சரி. நம்ம இவங்களை வாழ விடக்கூடாது, இவங்களை இருக்க விடக்கூடாது, இவங்க நல்லா இருந்துட விடக்கூடாது. என் பிள்ளையை அழிச்சான்ல, என் குடும்பத்தை அழிச்சான்ல, அது இன்னைய வரைக்கும் நெஞ்சிட்டு தான் இருக்குது, செய்து கொண்டு தான் இருக்குது. எப்படிங்க வாழ முடியும்? நம்ம மாறினா மட்டும்தான் சமாதானமான வாழ்க்கை தொடங்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றார். எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்துங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிங்க. அப்போ நம்மளுக்கு விரோதமாக ஒருத்தர் பண்ணாங்கன்னா நீங்க போய் பதிலுக்கு என்ன செய்யாதீங்க. யார் பதில் வைப்பாங்க? அதை முதல்ல புரிஞ்சாலே போதுங்க. மனுஷன் செய்யறதுக்கும் தேவன் செய்யறதுக்கும் இருக்குது வித்தியாசம். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது யாரை காலி பண்ணிடுறான்? யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணிடுறான்.
எல்லாருக்கும் முன்னாடி சில சமயம் யூதர்களுக்கு சந்தோஷம், ஆஹா ஒரு கிறிஸ்தவரை வெட்டிட்டாங்கப்பா, தலைவனை சபை தலைவரை வெட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டு, அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அடுத்து யாரை தூக்கி வைக்கிறாங்க? பேதுரு. இதே மாதிரி பண்ணா இன்னும் நமக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேதுருவை கர்த்தர் நினைச்சாரு, தப்பு வைக்கிறாங்க. அதே டைம்ல இவன் என்ன பண்றான்னா ஏறிட்டு என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்றான். அவன் பேசும்போதெல்லாம் அப்படி பயங்கரமா பேசுறான். பேசின செய்தியை கேட்கும்போது எப்படி யோசித்தாங்க எல்லாரும்? தேவன் பேசுறது போல தேவதூ சத்தமே நினைச்சாங்க. அந்த அளவுக்கு பேசுறாங்க. அந்த கண்ணு முன்னாடியே ஒரே ஒரு குதிரை தான், ஒரே ஒரு அடி தான் அடிச்சார். அவனும் போற வெள்ள சும்மா பலார் செவில 4 மணிக்கு போன ஒற்றே அடிதான். எப்படி அடிச்சானா? குழு கொடுத்து சேர்த்தான். யோசித்து இதுதான் நடக்கும். ரொம்ப பந்தா பண்ணிட்டு அப்படி பண்ண இப்படி பண்ணவங்களுக்குலாம் நிலைமை தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, யார் அடிக்கணும்? யார் அடிக்கணும் சொல்லுங்க. யாரை அடிக்கணும் அப்படின்னு கேட்கல, யார் அடிக்கணும் தான் கேட்கணும். கர்த்தர் அடிச்சா போதும். நீங்க அடிச்ச நான் அடிச்சோம்னா அது காயப்படுற மாதிரி லேசாக தான் படுத்துறோம், நம்மள மறுபடியும் விதிக்கும். அதனாலதான் அவர் சொல்றார், பழி வாங்குதல். தயவு செய்து நீங்க யாருடைய குடும்பங்களையோ உறவுகளையோ நட்புகளையோ பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க. எனக்கு அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அவங்க திட்டினா திட்டிட்டு போட்டோம், அவங்க தூசித்தா தூசிச்சுட்டு போட்டோம். நம்மளை விரோதமாக செஞ்சாங்கன்னா எந்த காரியம் செஞ்சாலும் அதை என்ன செஞ்சுட்டு போட்டோம், அதை அனுமதிச்சிருங்க. கர்த்தர் பார்த்துக்குவான். இல்லையா? அந்த சிந்தனைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம், அவங்க தோந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? கர்த்தர் நல்லவர். அவங்க பழிக்கு பழி வாங்குகிற ஆவி எங்க இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கடுகளவும்